சிந்தனையின் ஆழம் என்பது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சியின் முதல் படியாகும். மனிதன் பிறக்கும்போது அவனுக்குள் எந்த தீய எண்ணங்களும் இல்லை. அவன் மனம் புனிதமானது. ஆனால் அவன் வளர்ந்தபோது அவனைச் சுற்றியுள்ள உலகம் அவனுடைய மனத்தில் பலவிதமான படிமங்களை உருவாக்குகிறது. அவனுடைய பார்வை, அவன் அனுபவங்கள், அவன் காணும் காட்சிகள், அவன் கேட்கும் சொற்கள் எல்லாமே அவனுடைய மனத்தின் அடுக்கு அடுக்காக பதிந்து விடுகின்றன. அவற்றில் சில ஆசையின் விதையாக மாறுகின்றன. இந்த ஆசை என்பது இயற்கையின் ஒரு சக்தி. ஆனால் அதை நாம் சரியாக கையாளவில்லை என்றால் அது மனக்கிளர்ச்சியாக மாறுகிறது. இந்த மனக்கிளர்ச்சியை அடக்குவதற்கான முயற்சி அல்ல, அதை திசை திருப்புவதற்கான தியான பாதையே உண்மையான தீர்வாகும். மனத்தின் இயல்பு மிகவும் ஆழமானது. அது ஒவ்வொரு நொடியும் புதிய எண்ணங்களை உருவாக்குகிறது. அவை வெளியில் இருந்து வரும் உந்துதல்களால் ஊக்கமடைகின்றன. ஒரு காட்சி, ஒரு வாசனை, ஒரு நினைவு, அவை எல்லாம் இணைந்து ஆசையின் விதையை தூண்டும். அந்த விதை பெரிதாக மாறுவதற்கு முன்பே அதை நாம் புரிந்து கையாள வேண்டும். ஆசை வந்துவிட்டால் அதை எதிர்ப்பது அல்ல, அதன் வேர் எங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆசை என்ற ஆற்றல் உண்மையில் அதே சக்திதான். அது பிராணசக்தி. அந்த சக்திதான் மனிதனின் படைப்பாற்றலையும் உணர்ச்சியையும் இயக்குகிறது. ஆனால் நாம் அதனை மனத்தின் அடிநிலைகளில் கட்டுப்படுத்தி தியானத்தின் வழியாக மேலே உயர்த்த வேண்டும். பண்டைய யோகிகளும் சித்தர்களும் இதை மிகுந்த தெளிவாக விளக்கியுள்ளனர். அவர்கள் ஆசையை வெல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆசையை மாற்ற வேண்டும் என்று கூறினர். ஆசை மனத்திலிருந்து ஆன்மாவிற்கு செல்வதற்கான எரிபொருள். அது திசை திருப்பப்பட்டால் அதுவே தியானமாக மாறும். நம் மூச்சின் வழி பிராணசக்தியை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும் போது மனம் தானாக அமைதியாகும். ஆசை எழும்பும் நேரங்களில் மூச்சை ஆழமாக காத்து தியான நிலைக்கு சென்றால் அந்த எண்ணங்கள் தாமாகவே நழுவி போகும். இது ஒரு நாளில் நடப்பதில்லை, இது தினசரி பயிற்சியின் பலன். மனம் ஒரு வனப்பகுதி போல, அதனை செம்மையாக்க முடியாது. ஆனால் அதை ஆழமாக புரிந்து கொண்டு வழிநடத்தலாம். அகத்தியர் மற்றும் பதஞ்சலி போன்ற யோகிகள் ஆசையை வெல்வதற்கான வழி என்பது தியானம் தான் என கூறினர். ஆசை என்பது ஒளியாக மாற முடியும். அது தீயாக எரித்தால் மனத்தை சிதைக்கும். ஆனால் அதே தீயே பிரகாசமாக மாற்றினால் ஆன்மாவை ஒளிரச் செய்யும். இதற்காக மனம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனம் ஒரு கண்ணாடி. அது வெளியில் இருந்து வரும் காட்சிகளை பிரதிபலிக்கிறது. ஆனால் நாம் அந்த காட்சியை அடையாளம் காட்டாமல் பின்பற்றத் தொடங்கினால் மனம் அடிமையாகிறது. ஆகவே ஆசை எழும்பும் போதெல்லாம் அதை ஒரு சிந்தனை என்று மட்டுமே பார்க்க வேண்டும். அந்த சிந்தனையை நாம் அல்ல, அந்த சிந்தனை ஒரு அலை போல வந்து போகும் என்பதை உணர்ந்தால் அது நம்மை பிடிக்காது. மனக்கிளர்ச்சியை வெல்லும் முதல் படி விழிப்புணர்வு. விழிப்புணர்வின்றி மனிதன் அவன் எண்ணங்களால் அடிமையாகிறான். ஆசையின் சக்தியை அவன் மனத்திற்குள் புரிந்து கொண்டால் அவன் அந்த சக்தியை திசை திருப்ப முடியும். ஒவ்வொரு ஆசையும் ஒரு தன்னிலையற்ற ஆற்றல் வடிவம். அதை ஒளியாக மாற்றுவதுதான் யோகத்தின் நோக்கம். இதற்காக தியானம், பிராணாயாமம், ஜபம் போன்ற ஆன்மீக வழிகள் உதவும். அனுபவம் காட்டுகிறது, ஆசையை அடக்க முயல்பவர் அவனை அது மேலும் துரத்தும். ஆனால் அதை அறிந்து கையாள்பவர் அதை கடந்து செல்வார். ஆசை எழும்பும்போது அந்த ஆற்றலை நம் மனப்பயிற்சிக்கு செலுத்தலாம், கலை உருவாக்கலாம், சேவை செய்யலாம், தியானத்தில் ஆழமாகலாம். இதுவே சக்தியின் மாற்றம். ஆசை ஒரு சக்தி, அதை எதிர்ப்பது இல்லை, அதை பயன்படுத்துவதுதான் ரகசியம். ஆசையின் தோற்றம் பற்றி ஆழமாக பார்க்கலாம். மனிதனின் உடலிலும் மனத்திலும் ஆசை எவ்வாறு உருவாகிறது என்பதை கண்டறிவது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அதன் மூலத்தை புரிந்து கொண்டால்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். ஆசை என்பது ஒரு எண்ணமாக தோன்றுவது போல தோன்றினாலும் அது உண்மையில் உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றின் சேர்மையாகும். ஒவ்வொரு மனிதனும் இயற்கையால் உயிர் சக்தியுடன் பிறக்கிறான். அந்த உயிர் சக்திதான் பிராணசக்தி. அந்த சக்தி உடலில் திசையில்லாமல் பரவி இருக்கிறது. ஆனால் அது உணர்ச்சிகளின் வழியாக வெளிப்படும் போது அது ஆசையாக மாறுகிறது. ஆசையின் தோற்றம் சித்தர்களின் பார்வையில் ஒரு அலை போல் இருக்கிறது. அது மனத்தின் அடிநிலைகளில் இருந்து எழுகிறது. நினைவுகளும் கற்பனைகளும் சேர்ந்து அதற்கு வடிவம் கொடுக்கின்றன. நாம் பார்த்த காட்சிகள், கேட்ட வார்த்தைகள், அனுபவித்த உணர்வுகள் எல்லாமே அந்த விதைக்கு உணவாகின்றன. ஒரு நாள் அது நம் சிந்தனையில் ஒரு கிளர்ச்சியை உருவாக்குகிறது. அதை அடக்க முயன்றால் அது மேலும் பலமாகி எழும். ஆனால் அதை கவனிக்கவும் புரிந்து கொள்ளவும் கற்றுக்கொண்டால் அது தானாக மங்கிவிடும். ஆசை எழும்பும் போதெல்லாம் மனம் ஒரு குளம் போல கலங்குகிறது. நேரத்தில் நாம் வெளி உலகத்தை நோக்காமல் நம் உள்ளத்தை நோக்கி கவனம் செலுத்த வேண்டும்.
அகத்தியர் கூறுகிறார், ஆசை என்பது ஒரு சக்தி, அதன் திசைதான் அதன் விதியே முடிவு செய்கிறது. அதனை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு எடுத்துச் செல்லும் பயிற்சிதான் யோகம். ஆசை என்பது நிழல் போன்றது, அது வெளிச்சம் இல்லாத இடத்தில் மட்டுமே பெரிதாகத் தோன்றும். மனம் அறிவால் உணர்ந்தால் ஆசை நிழல் குறைந்து போகும். ஆசை நம்மை விட்டு விலகாது, ஆனால் அதன் பிடியில் இருந்து நாம் விடுபடலாம். மனம் ஆசையுடன் போராடும்போது அந்த போராட்டம்தான் துன்பத்தை உருவாக்கும். ஆனால் மனம் ஆசையே ஒரு சக்தியாகக் கண்டு அதை ஆன்மீகமாக மாற்றும் போது அதுவே சாந்தியாக மாறும். புத்தர் இதை மிக அழகாக கூறினார். ஆசைதான் துன்பத்தின் மூல காரணம், ஆனால் ஆசையை அழிக்க வேண்டும் என்று அவர் கூறவில்லை. ஆசையை பற்றிய பற்றினை விட்டால் துன்பம் நீங்கும் என்றார். ஆசை ஒரு அலை என்றால் பற்றுதல் என்பது அந்த அலைக்கு நம்மை ஒப்படைப்பது போன்றது. அந்த அலை வரட்டும் போகட்டும், நாம் கண்ணாடி போல அமைதியாக இருந்தால் அந்த அலை எத்தையும் செய்ய முடியாது. இதுதான் தியானத்தின் மையம். ஆசை எழும்பும் போதும் அதை அடக்காமல் அதை நோக்கி பார்க்கும் விழிப்புணர்வை வளர்க்க வேண்டும். இப்போது நாம் ஆசையை புரிந்து கொண்ட பின் அதன் ஆற்றலை மாற்றுவது எப்படி என்பதை பார்ப்போம். ஆசையின் ஆற்றல் நம் உடலின் கீழ்ப்பகுதியில் சுழல்கிறது. அந்த ஆற்றலை மேலே ஏற்ற வேண்டும். அதற்காக யோகிகள் மூச்சை கட்டுப்படுத்தும் பிராணாயாமம், தியானம் ஆகியவற்றை பயிற்சி செய்கிறார்கள். மூச்சு மனத்தின் குதிரை. மூச்சு வேகமாக இருந்தால் மனமும் கலங்கும். மூச்சு மெதுவாக இருந்தால் மனமும் அமைதியாகும். ஆசை எழும்பும் நேரத்தில் மூச்சை கவனித்தால் அது தன்னியக்கமாக குறையும். இதுவே பிராணாயாமத்தின் மந்திரம். சில நேரங்களில் ஆசை சிந்தனையால் மட்டுமல்ல, உடல் ஹார்மோன்களின் மாற்றத்தாலும் உருவாகிறது. அந்த நேரங்களில் உடலை சோர்வடைய செய்யும் வேலைகளை செய்யலாம். உடற்பயிற்சி, ஓட்டம், தியானம், குளிர்ந்த நீராடுதல் போன்றவை அந்த ஆற்றலை மாற்றிவிடும். இது அடக்குவது அல்ல, மாற்றுவதுதான் யோகத்தின் வழி. ஆசையின் சக்தி பெரிது. அது படைப்பாற்றலாக மாறும்போது மனிதன் கலைஞராக மாறுவான், கவிஞராக மாறுவான், ஆன்மீகனாக மாறுவான். ஆனால் அது வெளிப்புற இன்பத்தில் அடிமையாகும்போது அவன் துன்பத்திலும் பிணைப்பிலும் விழுவான். சித்தர்கள் ஆசையின் ஆற்றலை ஓஜஸ் சக்தி என்று கூறினர். இந்த ஓஜஸ்தான் பிராணசக்தியின் நுண்ணிய வடிவம். இது உடலில் தங்கும்போது அவன் ஆன்மீக காந்த சக்தியை உருவாக்குகிறான். ஆசையை வெல்லும் ஒருவர் வெளிச்சமடைந்து ஒளி வீசும் ஆளாக மாறுவான். ஆசை அவனுக்குள் வந்தாலும் அது அவனை திசை திருப்பாது, ஏனெனில் அவன் அதன் அடிப்படை இயல்பை அறிந்திருக்கிறான். பிரம்மச்சரியம் என்ற சொல்லின் உண்மையான அர்த்தம் இதுதான். ஆசை இல்லாமே அல்ல, ஆசை ஆற்றலை சரியான திசையில் செலுத்தும் கலை. இது ஒழுக்கம் அல்ல, அறிவு. ஆசையின் வழியே மனிதன் ஆன்மீக உயர்வை அடையலாம். ஆசை எழும்பும் நேரங்களில் மனதை குற்றம் கூறாமல் அந்த ஆற்றலை தியானத்திற்கும் சேவைக்கும் மாற்ற வேண்டும். இதுதான் யோகியின் வழி. பண்டைய யோகிகள் கூறுகிறார்கள், மனித உடலில் 7 சக்தி மையங்கள் உள்ளன. அவற்றில் கீழே உள்ள சக்தி மையம் மூலாதாரம். அதுதான் ஆசையின் தளம். அந்த மூலாதாரத்தில் உறங்கி கிடக்கும் குண்டலினி சக்தி என்ற பேரொளி உள்ளது. அந்த சக்தி எழும்பி மேலே செல்லும்போது ஒவ்வொரு சக்தி மையமும் திறந்து மனம் உயர்ந்த சிந்தனையில் நிலை பெறுகிறது. ஆசை எழும்பும்போது அந்த சக்தி கீழே தங்கி வெளிப்புற இன்பத்திற்குச் செல்கிறது. ஆனால் தியானத்தாலும் சுவாசத்தின் கட்டுப்பாட்டாலும் அதே ஆற்றலை மேலே ஏற்ற முடியும். அதுவே ஆன்மீக விழிப்பு. இந்த ஆற்றல் மாற்றம் உடலில் ஒரு இரசாயன மாற்றத்தைப் போல நடக்கிறது. மூச்சு மெதுவாக அமைதியாக மாறும்போது மனம் நிதானமாகிறது. மனம் நிதானமாகும்போது ஆசை தன்னியக்கமாக மாறி ஓஜஸ் சக்தியாக மாறுகிறது. இந்த ஓஜஸ் சக்தி நம் கண்களில் ஒளியையும், நம் சொற்களில் வலிமையையும், நம் சிந்தனைகளில் தெளிவையும் அளிக்கிறது. யோகிகள் இதை பிராணத்தின் உச்ச வடிவமாக கூறுகிறார்கள். மனிதன் உடலில் உற்பத்தியாகும் சக்தி எல்லாம் 2 திசைகளில் செல்கிறது. ஒன்று படைப்பிற்கும், மற்றொன்று ஆன்மீக உயர்விற்கும். அவன் எந்த திசையில் அதை பயன்படுத்துகிறான் என்பதே அவனுடைய விதியை நிர்ணயிக்கிறது. ஆசையின் ஆற்றலை அடக்காமல் அதை உயர்த்தும் வழி தியானம், ஜபம், சேவை ஆகியவையாகும். அந்த ஆற்றலை கலை அல்லது அறிவு உருவாக்கத்தில் செலுத்தும்போது அது தெய்வீக ஆற்றலாக மாறும். அகத்தியர் கூறியுள்ளார், உயிர் ஆற்றல் ஒருமுறை மேல் நோக்கி செல்ல ஆரம்பித்தால் அது மீண்டும் கீழே வராது. அந்த ஆற்றல் ஆனந்தமாக மாறும். ஆசையின் ஆற்றல் நெருப்பு போல. அது எரிக்கவும் முடியும், வெளிச்சம் தரவும் முடியும். நம் கையில் இருக்கும் நெருப்பு நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே முடிவை தீர்மானிக்கிறது. ஆசையின் ஆற்றலை கட்டுப்படுத்தும் போது மனம் தீயாக எரிவதை விட ஒளியாக மாறும். அந்த ஒளிதான் ஆன்மீக வெளிச்சம். தியானம் இதற்கு
முக்கியமான கருவி தியானம் என்பது ஆசையை களைவது அல்ல, அதை கடந்து செல்வது. ஆசை எழும்பும் நேரத்தில் அதை நோக்கி விழிப்புணர்வுடன் இருப்பது. ஆசை ஒரு எண்ணாகவே நின்றுவிடும், அது செயலில் மாறாது. இது யோகத்தின் உச்சநிலை. தியானம் மனிதனின் மூளையில் புதிய நரம்பு பாதைகளை உருவாக்குகிறது. ஆசை எழும்பும் போதெல்லாம் தியானம் அவனுக்கு புதிய திசை தருகிறது. அதனால் மனம் மெதுவாக பழைய பழக்கங்களில் இருந்து விடுபடுகிறது. பிராணாயாமம் இந்த மாற்றத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. மூச்சு என்பது மனத்தின் பிரதிபலிப்பு. ஆசை எழும்பும்போது மூச்சு வேகமாகிறது, அதை மெதுவாக்கி ஆழமாக்கினால் மனம் அமைதியாகிறது. பிராணாயாமத்தின் போது மூச்சை உள்ளிழுக்கும் போது ஆசையின் சக்தி மேலே ஏறுகிறது, வெளியே விடும்போது மனம் சுத்தமாகிறது. இது தினசரி பயிற்சியாக மாறும்போது மனம் நித்தியமாக அமைதியாகி ஆசையின் ஆற்றல் தெய்வீக ஆற்றலாக மாறும். பழைய கால யோகிகள் ஒரு நிமிடம் கூட ஆசையில் வீணாகும் ஆற்றல் தியானத்தில் செலுத்தப்பட்டால் பல 100 மடங்கு ஆனந்தம் தரும் என்று கூறினர். அந்த ஆனந்தம் உடல் இன்பம் அல்ல, அது ஆன்மீக நிம்மதி. மனம் ஆசையால் கலங்கும்போது அது வெளியில் பொருள்களை தேடுகிறது. ஆனால் அந்த ஆற்றலை உள்நோக்கி மாற்றினால் மனம் தன்னிடமே முழுமையாக திரும்பி நிற்கிறது. இதுதான் ஆனந்த நிலை. இந்த ஆற்றல் மாற்றம் நிகழும்போது மனிதனின் பார்வை மாறுகிறது. அவன் உலகை ஆசையின் கோணத்தில் காணாமல் சக்தியின் கோணத்தில் காண்கிறான். ஒவ்வொருவரும் அவனுடைய சகோதரராக, அவனுடைய தாயாக, அவனுடைய தெய்வமாக தோன்றுவார்கள். ஆசை கரைகிறது, கருணை முளைக்கிறது. இது தெய்வீக மாற்றத்தின் அடையாளம். ஆசை ஒரு மேகம் போல மனத்தின் மேல் மிதந்தது. ஆனால் தியானத்தின் ஒளி வந்ததும் அந்த மேகம் கரைந்து ஒளி மட்டும் மீதமிருக்கும். இதுதான் யோகத்தின் உண்மையான பாதை. ஆசையை வெல்லும் பாதை அல்ல, ஆசையை உயர்த்தும் பாதை. ஆசையை வென்றவன் வெற்றி பெற்றவன் அல்ல, ஆசையை புரிந்து அதனுள் ஒளியை கண்டவன்தான் உண்மையான யோகி. ஆசையை வெல்ல முயல்வது இருட்டில் போராடுவது போல, அது முடியாது. ஆனால் ஒளியை ஏற்றினால் இருள் தானாகப் போகும். அதுபோல விழிப்புணர்வு அதிகரித்தால் ஆசை தானாகச் சுருங்கும். மனிதன் ஒரு நொடியும் மூச்சின்றி வாழ முடியாது. ஆனால் அவன் வாழ்க்கை முழுவதும் மூச்சின் ஆழத்தை புரிந்து கொள்ளாமல் கழிக்கிறான். ஒவ்வொரு மூச்சும் அவனுடைய மனநிலையின் பிரதிபலிப்பு. ஆசை எழும்பும்போது அவன் மூச்சு மேல் நோக்கி ஓடுகிறது. மூச்சு ஆழமாக மாறும்போது ஆசை தன்னியக்கமாக மாறி சாந்தியாகிறது. இதுதான் பிராணாயாமத்தின் ரகசியம். பிராணாயாமம் என்பதில் பிராணம் என்றால் உயிர்சக்தி, ஆயாமம் என்றால் கட்டுப்பாடு அல்லது விரிவாக்கம். உயிர்சக்தியை கட்டுப்படுத்தி அதனை மேலே உயர்த்தும்போது மனம் தெய்வீக நிலையை அடைகிறது. அகத்தியர் யோகத்தில் மூச்சு மற்றும் மனம் இரண்டும் இரட்டை கருவிகள் என்று கூறப்படுகிறது. மூச்சை மாற்றினால் மனம் மாறும், மனத்தை மாற்றினால் மூச்சு மாறும். இதனால்தான் யோகிகள் முதலில் மூச்சை கையாள கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆசை எழும்பும் நேரங்களில் மனம் அதை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் மூச்சை கட்டுப்படுத்த முடியும். அந்த மூச்சின் வழியாக ஆசையின் ஆற்றலை மேலே இழுத்து கொண்டு வரலாம். இதுவே தியானத்தின் தொடக்கம். தியானம் என்பது சிந்தனையை நிறுத்துவது அல்ல, அதை தாண்டி பார்ப்பது. ஆசை எழும்பும்போது மனம் அதனை பற்றி ஓடத் தொடங்கும். ஆனால் தியானத்தில் நாம் அதை பார்த்து நின்று விடுகிறோம். அந்த பார்வைதான் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு ஆழமாக வளர்ந்தால் ஆசை எழுந்து கலைந்து போகும். ஒரு துளி நீர் வெயிலில் காய்ந்து விடுவது போல ஆசையும் விழிப்புணர்வின் ஒளியில் கரைகிறது. பிராணாயாமத்தின் பல வடிவங்கள் உள்ளன. நாதி சுத்தி, பஸ்திரிகா, கபாலபதி சித்தர்கள் இவற்றை வெறும் உடல் பயிற்சியாக அல்ல, ஆன்மீக உளவியல் என்று கற்றுக் கொடுத்தனர். ஒவ்வொரு மூச்சின் இழுப்பும் உயிர்சக்தியை மேலே ஏற்றுகிறது. ஒவ்வொரு மூச்சின் வெளிவிடுதலும் மனத்தில் தேங்கிய ஆசையையும் துன்பத்தையும் வெளியேற்றுகிறது. இது தினசரி பழக்கமாக மாறும்போது மனம் நித்திய சாந்தியில் நிலை பெறும். தியானத்தில் முதலில் மூச்சை கவனிப்பது போல் தொடங்க வேண்டும். ஆசை எழும்பும் நேரத்தில் நாம் அதை எதிர்க்காமல் மூச்சின் ஒலியை கேட்டால் மனம் தன்னியக்கமாக மாறி அமைதியாகும். மூச்சு மெதுவாக நிதானமாகி நெஞ்சின் அடிவரை சென்றால் மனம் சுத்தமாகும். ஆசை மேலே செல்லாது, கீழே தங்காது. அந்த சக்தி நடுநிலையிலிருந்து மேல் நோக்கி திசை தெரியும். இதுவே ஆற்றலின் மாற்றம். புத்தர் கூறினார், மூச்சுதான் பாலம், மூச்சுதான் மனத்தின் கதவு. ஆசை எழும்பும் போதும் துன்பம் வந்தாலும் சிந்தனை கலங்கினாலும் மூச்சை மட்டும் நினைத்தால் மனம் மீண்டும் தனது தாய்நிலைக்கு திரும்பும். இது ஆசையை வெல்லும் மிக எளிய வழி. எந்த போராட்டமும் இல்லை, எந்த அடக்கமும் இல்லை, விழிப்புணர்வும் மூச்சு மட்டுமே. சித்தர்கள் தியானத்தை ஓர் ஒளிப்பயிற்சி என்றனர். உடலின் ஒவ்வொரு நரம்பிலும் பிராணசக்தி ஓடுகிறது. ஆசை எழும்பும் போதும் அந்த சக்தி கீழ்நிலை மையத்தில் சிக்கிக் கொள்கிறது. ஆனால் தியானத்தின் வழியாக
நம் கவனம் குருதிநாளங்கள் வழியாக மேலே செல்லும்போது அந்த சக்தியும் மேலே செல்கிறது. இதுவே யோகத்தில் புண்டலினி எழுச்சி என்று கூறப்படுகிறது. இது ஆசையை அழிப்பதல்ல, ஆசையை தெய்வீக ஒளியாக மாற்றுவது. தியானம் தினசரி செய்யப்படும்போது மனம் ஆசையிலிருந்து விடுபட்டு ஆனந்தத்தில் நிலை பெறும். ஆசை நம்மை வெளியில் இழுக்கிறது, தியானம் நம்மை உள்ளே இழுக்கிறது. ஆசை ஒரு அலை, தியானம் அந்த கடலில் எழும் அலைகளை அமைதியாக பார்க்கும் நிலை. தியானத்தின் ஆழம் அதிகரிக்கும் போது ஆசை ஒரு சிந்தனையாக மாறி பின்னர் கரைந்து போகும். மனம் ஒரே ஒளியாக மாறும். அந்த ஒளி நம்மை வழிநடத்தும். மூச்சும் தியானமும் இணைந்தால் மனம் ஒரு தெய்வீக அமைதியில் நிலை பெறும். ஆசையின் ஆற்றல் அந்த அமைதியில் கரைந்து உயிரின் ஒளியாக மாறும். இதை யோகிகள் சமநிலை நிலை என்றும் சிலர் சமாதி என்றும் கூறுகிறார்கள். இதுதான் மனத்தின் உண்மையான சுத்தம். மனிதனின் உள்ளம் இரு நிலைகளில் இயங்குகிறது. ஒன்று விலங்கு நிலையிலிருந்து வந்த உந்துதல், மற்றொன்று தெய்வீக நிலைக்கு வழிநடத்தும் விழிப்புணர்வு. இதன் நடுவேதான் மனித வாழ்வு தத்தளிக்கிறது. யோகிகள் கூறுகிறார்கள், உந்துதல்கள் தன்னிச்சையாக எழுவது தவறு அல்ல, ஆனால் அவற்றை விழிப்புணர்வுடன் கையாளாமையே துன்பத்தின் காரணம். ஆசை, கோபம், பயம் இவை எல்லாம் ஆற்றல்களின் வடிவம், ஆனால் அவை மனத்தின் அறியாமையில் பிறக்கின்றன. அறியாமை என்பது இருள், விழிப்புணர்வு என்பது ஒளி. அந்த ஒளி நம்முள் பரவும்போது ஆசை மாற்றமடைகிறது, கோபம் கருணையாக மாறுகிறது, பயம் நம்பிக்கையாக மாறுகிறது. இதுவே ஆன்மீக ஒளியின் அற்புதம். பண்டைய சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள், மனம் வெளியில் ஓடுவதை நிறுத்தி உள்ளே திரும்பும்போது அதுவே ஆன்மீக ஒளி. மனம் வெளியில் பொருள்களைக் கண்டு மகிழும்போது அவன் துன்பத்தில் சிக்குகிறான், ஆனால் அதே மனம் தன்னுள் சென்று தன்னையே காணும்போது அவன் ஆனந்தத்தை உணர்கிறான். இந்த அனுபவம் எந்த மதத்திற்கும் எந்த சாசனத்திற்கும் பந்தப்பட்டதல்ல. இது உயிரின் இயல்பு. ஆசையின் ஆற்றல் மேலே எழும்பும்போது அது விழிப்புணர்வாக மாறும். விழிப்புணர்வு பெருகும்போது மனிதன் ஆன்மீக ஒளியில் நின்று விடுவான். தியானம் இங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. தியானம் என்பது எண்ணங்களை நிறுத்துவது அல்ல, அவற்றை விழிப்புணர்வுடன் காண்பது. மனம் ஆசையில் சிக்கும்போது அதை தடுத்தால் அது போராட்டமாக மாறும், ஆனால் அதைக் கண்டு சும்மா இருப்பது அவனுக்கு அமைதியை தரும். இது யோகத்தின் உச்ச நிலையிலான சமநிலை. மனம் அந்த சமநிலையில் நின்றால் ஆசை தன்னியக்கமாக மாறி ஒளியாக மாறும். அந்த ஒளி அவனுடைய உள்ளத்திலிருந்து வெளியில் பரவி அவனுடைய சொற்களில், செயல்களில், முகத்தில் ஒளி வீசும். இதுதான் ஆன்மீக காந்தம். பிரம்மச்சரியம் என்ற சொல்லின் உண்மையான அர்த்தம் இதுவே. ஆசை இல்லாமே அல்ல, விழிப்புணர்வில் வாழ்வதே. அது ஆசை எழும்பும் போதும் அதை விழிப்புணர்வில் காண்பது. ஆசையை அடக்காமல் அதனை மேலே உயர்த்துவது. ஆசை என்பது இருள் என்றால் விழிப்புணர்வு ஒளி. அந்த ஒளி பரவும்போது இருள் தானாகச் சுருங்கும். இந்த நிலையில்தான் மனம் முழுமையாக சுத்தமாகும். அகத்தியர் கூறினார், மனம் ஒளியாக மாறும்போது உடலும் ஒளியாக மாறும். அதாவது மனம் சுத்தமானால் உடலின் ஒவ்வொரு அணுவும் பிராண சக்தியால் ஒளிரும். இது குண்டலினி விழிப்பின் உச்சநிலை. யோகிகள் இதை சமாதி நிலை என்றும் கூறுகிறார்கள். ஆசை என்ற தாகம் ஆன்மீக தாகமாக மாறும். ஆனந்தம் உடலின் வெளியில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் பிறக்கும். இது அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று, சொற்களில் சொல்ல முடியாதது. இந்த நிலையில் மனிதன் மற்றவர்களைக் காணும்போது அவர்கள் உடலாக அல்ல உயிராக பார்க்கிறான். அந்த பார்வை கருணையாக மாறுகிறது. ஆசையினிடத்தில் பாசம், கருணை, அன்பு, பரிவு ஆகியவை மலர்கின்றன. மனம் ஒரு குளம் போல அமைதியாகி அதன் நீரில் வானத்தின் பிரதிபலிப்பு தோன்றும். அந்த வானம் ஆன்மா, அந்த குளம் மனம். அந்த மனம் தூய்மையானால் ஆன்மா பிரதிபலிக்கிறது. இதுதான் ஆன்மீக ஒளியின் அடையாளம். அனைத்து ஆசைகளும் இறுதியில் ஒரு தேடலாகும். அந்த தேடல் ஆனந்தத்திற்கானது. வெளியில் தேடும்போது அது துன்பமாகிறது, உள்ளே தேடும்போது அது ஆனந்தமாகிறது. இதுவே யோகத்தின் முடிவு. ஆசை ஒரு வெளிப்புற உந்துதல், விழிப்புணர்வு ஒரு உள் ஒளி. அவை இரண்டும் ஒன்றாகும்போது மனிதன் முழுமையடைகிறான். பிரம்மச்சரியம் என்ற சொல் பலருக்கும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. சிலர் அதை ஆசையிலிருந்து தப்பிக்க வேண்டிய கடுமையான ஒழுக்கமாக காண்கிறார்கள். ஆனால் சித்தர்களும் யோகிகளும் அதை வேறு விதமாக பார்த்தனர். அவர்கள் கூறியது, இது ஒழுக்கம் அல்ல, அறிவு. பிரம்மச்சரியம் என்பது ஒருவனின் ஆற்றலை சரியான திசையில் செலுத்தும் கலை. அது உடல் அடக்கத்தின் பெயரில் அல்ல, விழிப்புணர்வில் வாழ்வதன் அடையாளம். மனிதனின் ஆற்றல் அவனது மூச்சிலும் சிந்தனையிலும் தங்கியிருக்கிறது. அது திசை தவறும்போது மனம் கலங்குகிறது, ஆசை எழும்புகிறது, கோபம் உருவாகிறது. ஆனால் அதே ஆற்றல் தியானத்திலும் பிராணாயாமத்திலும் செலுத்தப்படும் போது
அது பிரம்ம சக்தியாக மாறுகிறது. அதுதான் பிரம்மச்சரியம். பிரம்மம் என்பது பரம்பொருள், சாரியம் என்பது அதன் பாதை. அதாவது பிரம்மச்சரியம் என்பது பரம்பொருளை நோக்கிச் செல்லும் பாதை. அகத்தியர் கூறினார், உயிரின் ஆற்றல் நம் உடலில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஆற்றலை நாம் எங்கு செலுத்துகிறோம் என்பதே வாழ்க்கையின் திசையை முடிவு செய்கிறது. ஆசையின் திசையில் சென்றால் துன்பம், விழிப்புணர்வின் திசையில் சென்றால் ஆனந்தம். மனம் ஆசையால் மங்கி இருக்கும்போது அவனுக்குள் நிழல் மட்டுமே இருக்கும். ஆனால் தியானத்தின் ஒளி வரும்போது அந்த நிழல் கரைகிறது. பிரம்மச்சரியம் என்பது அந்த ஒளியை நிலைநிறுத்திக் கொள்வது. யோகிகள் கூறியுள்ளனர், பிரம்மச்சரியம் உடலை அடக்குவது அல்ல, மனத்தை ஒளியாக மாற்றுவது. தியானம், பிராணாயாமம், ஜபம், சேவை, இவை எல்லாம் பிரம்மச்சரியத்தின் வடிவங்கள். மனம் ஒரு கண்ணாடி. அது எதை நோக்கி இருக்கிறதோ அதையே பிரதிபலிக்கிறது. அது உலகை நோக்கி இருந்தால் உலகின் ஆசையை பிரதிபலிக்கும். அது ஆன்மாவை நோக்கி இருந்தால் தெய்வீக ஒளியை பிரதிபலிக்கும். இதுவே பிரம்மச்சரியத்தின் மையம். பிரம்மச்சரியத்தை பின்பற்றும் ஒருவர் வெளிப்புற இன்பத்தை அடக்க மாட்டாரானால் அந்த இன்பத்தின் ஆதாரமான ஆனந்தத்தை உள்ளத்திலேயே காண்பார். அவன் ஆசையை ஒளியாக்கியவன். அவனது பார்வை தூய்மையானது, அவனது சிந்தனை தெளிவானது, அவனது சொற்கள் வலிமையுடையவே, அவனது மனம் அமைதியானது. இதுவே யோகியின் குணம். சித்தர்கள் இதை ஓஜஸ் சக்தி என்றனர். ஆசையின் ஆற்றல் மேலே சென்றால் ஓஜஸ் உருவாகும். ஓஜஸ் உருவானால் மனம் பிரகாசமாகும், உடல் ஆரோக்கியமாகும், நினைவுத்திறன் கூடியது ஆகும், கருணை இயல்பாக மலரும். ஆசை ஆற்றலை மேலே ஏற்றும் கலைதான் யோகத்தின் மையம். அதுவே பிரம்மச்சரியத்தின் உண்மை. பிரம்மச்சரியத்தில் நம்பிக்கை என்றால் பயமல்ல, அது நம்பிக்கை. அவனுக்கு தனது உள்ளத்தின் மேல் நம்பிக்கை. அவன் தன்னை முழுமையாக அறிந்தவன். அவன் தன் மனத்தின் இயக்கங்களை ஆராய்ந்தவன். அவன் எந்த உணர்ச்சி வந்தாலும் அதில் சிக்காமல் அதை விழிப்புணர்வில் காண்கிறான். அந்த விழிப்புணர்வே அவனது ஒளி. புத்தர் இதை கருத்தை வேறு வழியில் கூறினார். அவர் கூறினார், வழியில் நடப்பவன் தன் மனத்தை கவனித்தால் அவனுக்கு வேறு வழிகாட்டி தேவையில்லை. அந்த மன கவனமே பிரம்மச்சரியம். ஆசை எழும்பும் போதும் மனம் அதை நோக்கி ஓடாமல் தன்னை பார்த்து கொண்டால் அதுவே தியானம், அதுவே சுத்தம், அதுவே பிரம்மச்சரியம். இந்த நிலையில்தான் மனம் ஆசையிலிருந்து விடுபடுகிறது. ஆசையை வெல்ல முயற்சிப்பவன் தோல்வியடைவான். ஆசையை புரிந்து அதனுள் ஒளியை பார்க்கிறவன் வெற்றி பெறுவான். அவன் ஆசையை எதிரியாகக் காணமாட்டான், அதனை சக்தியாகக் காண்கிறான். அவன் அதனை திசை திருப்பி பிரகாசமாக்குறான். இதுவே சித்தர்களின் வழி. இந்த பாதையில் ஒருவர் சென்றால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு தியானமாக மாறும். அவனுடைய மூச்சு தியானம், அவனுடைய சிந்தனை ஜபம், அவனுடைய செயல்கள் சேவை, அவன் வாழ்க்கை ஒளியின் வடிவம். இதுவே பிரம்மச்சரியம் என்ற ஆழமான அர்த்தம். பிரம்மச்சரியம் என்றால் ஆசையை அடக்குவது அல்ல, அது மனத்தின் ஆற்றலை விழிப்புணர்வில் செலுத்தும் கலை. மனிதனின் ஆற்றல் அவனது சிந்தனையிலும் மூச்சிலும் இருக்கிறது. அந்த ஆற்றல் வெளியில் இன்பத்தை தேடும்போது அவன் தளர்கிறான். ஆனால் அதே ஆற்றல் உள்ளம் நோக்கி சென்றால் அது ஆனந்தமாக மாறுகிறது. அதுவே ஆன்மீக ஒளி. சித்தர்கள் கூறியது, ஆசையை வெல்ல வேண்டிய பொருளாக அல்ல, புரிந்து கொள்ள வேண்டிய சக்தியாக அது ஒளியாக மாறும். புனித ஆற்றல். ஆசை என்ற ஆற்றல் நம் உயிரின் திசையை மாற்றும் திறன் கொண்டது. அதை அறிந்தவன், அதை கையாள்பவன், அதை ஒளியாக்குகிறவன்தான் உண்மையான யோகி. பிரம்மச்சரியம் என்பது ஓர் அடக்கம் அல்ல, அது ஒரு விழிப்பு. அது சுய கட்டுப்பாடு அல்ல, அது சுய அறிவு. அது ஒழுக்கத்தின் சுவாசம் அல்ல, அது சுத்தமான விழிப்புணர்வின் நெடுந்தொடர் சுவாசம். ஆசை எழும்பும்போது மனம் கலங்காது. அவன் அதை காண்கிறான், புரிகிறான், அதில் தங்கமாட்டான். அந்த நிலையில்தான் அவன் சுதந்திரன். மனிதனின் வாழ்க்கை முழுவதும் ஒரு பயணமாகும். ஆசையிலிருந்து அறிவிற்கும், இன்பத்திலிருந்து ஆனந்தத்திற்கும், வெளிப்புற இழுப்பிலிருந்து உள்ளொளிக்குச் செல்லும் பயணம். அதில் தியானம் வழிகாட்டி, விழிப்புணர்வு ஒளி. பிரம்மச்சரியம் பாதை. அகத்தியர் சொன்னார், பிரம்மச்சரியம் துறவு அல்ல, அது ஆழ்ந்த விழிப்பு. துறவு வெளியில் அல்ல, உள்ளத்தில். ஆசை மறைந்தால் மனம் அமைதியாகும். மனம் அமைந்தால் ஆன்மா பிரகாசிக்கும். அதுதான் சித்தர்கள் வாழ்ந்த நிலை. ஆசையிலிருந்து ஒளியாக மாறும் அந்த ஆன்மீக பயணம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் தொடங்கலாம். அதன் முதல் படி விழிப்புணர்வு, அடுத்தது சுய பார்வை, இறுதியில் சுய ஒளி. அதுதான் பிரம்மச்சரியம் என்ற ஆழமான உண்மை. அதுதான் சித்தர்களின் வழி. அதுதான் ஆன்மீகத்தின் உயிர்த்துடிப்பு.